எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்களா? ஆமென். ஆமென். இன்னைக்கும் நம்மளுக்கு ஹீலிங் பிரேஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்குள்ள வசனம் வந்து சங்கீதம் 103, Psalms 103 verse 1 to 5 படிக்க கேட்போம். சங்கீதம் 103 1ல இருந்து 5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். இன்னைக்குள்ள தலைப்பு மெயினா என்னன்னா positioning your heart for divine healing. தெய்வீக சுகம் அடைவதற்கு உங்கள் இருதயத்தை சரியான நிலையில் அமைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம வருகிறது வந்து ஒரு சுகத்துக்காக வருகிறோம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மளை தொடும் பொழுது பரிபூர்ண சுகம் நம்மளுக்கு கிடைக்கும்ங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஆமென். அதற்கு முதல் காரியம், இப்போ உடம்பு சரியில்லைன்னா முதல் என்ன செய்யறோம்? சொல்லுங்கப்பா. உடம்பு சரியில்லைன்னா முதல் என்ன செய்யறோம்? டாக்டர் கிட்ட போகணும்னு ஆயத்தமாகும். கரெக்டா இல்லையா? நம்ம தானே டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் நம்மளை தேடி வரமாட்டார்ல. அதே மாதிரிதான் ஒரு சுகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம இருதயம், our heart கரெக்டா அவருக்குள்ள அலைன்மெண்டா இருக்கும். we should position our heart to get to receive the healing. அதுதான் இன்னைக்குள்ள முதலாவது முக்கியமான காரியமா இருக்கிறது. எபிரேயர் மொழியில நீங்க பாத்தீங்கன்னா position your heart, position kun. எபிரேயர் மொழியில குன்னா you position yourself. levav உங்களுடைய உள்ளான மனிதன். வெளி தோற்றத்துல நம்ம வந்து ஒருத்தவங்க கூட ஒரு அலைன்மெண்டா இருக்கிறது வேற. ஆனா இருதயத்துல நீங்க ஆண்டவருக்குள்ள ஒரு பொசிஷனா இருக்கும் பொழுது அங்குதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண செய்வார். நம்ம இருதயம் தாங்க எல்லாமே. எஸ்ரா புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7வது அதிகாரம் 10வது வசனத்துல Ezra had prepared his heart to seek the Lord. கர்த்தருக்கு முன்பாக தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் எடுத்துட்டோடே எல்லாமே செய்யணும்னு அவர் யோசிக்கல. முதலாவது நம்ம இருதயம் கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அப்பதான் ஒரு அற்புதத்தை நம்மளால காண முடியும். ஹல்லேலூயா. தேவன் நமது சரீரத்தை சுகமாக்குவதற்கு முன்பாக அநேக நேரங்களில் நமது இருதயத்தை சுகமாக்குகிறார். சரீரத்தை சுகமாக்குகிறது ஒரு பார்ட் ஆஃப் இட். பட் முதலாவது நம்மளுடைய இருதயத்தை அவர் சுகமாக்குகிறார். தேவன் நமது சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பாக நமது உள்ளான நிலையை மாற்றுகிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பாக முதலாவது நம்மளுடைய உள்ளான காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். உள்ளான நிலைகள் சரியா நிலைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சுகமடைதல் என்பது வெறும் சரீர அற்புதம் அல்ல. ஒரு மனிதன் தனது இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் அமைக்கும் போது சுகமடைதல் ஆரம்பிக்கிறது. புரிஞ்சவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்குமே வர மாட்டுது. அற்புதம் வேணுங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஒரு எதிர்பார்ப்பு. என்னைக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அநேகருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து போகும் பொழுது ஒரு சமாதானத்தோடு போகும். ஆமென். பாஸ்டர் மட்டும்தான் ஆமீன் சொல்றாரு. அவருக்கு தான் நீங்க சுகம் கிடைக்க போகுது. அப்படியா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சத்தமிட்டு ஒரு ஆமீன் சொன்னா அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. முதலாவது காரியம், சுகம் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேணும் பாஸ்டர்? நானும் போய் எங்க பார்த்தாலும் போய் ஜெபிச்சிட்டேன், என்னென்னமோலாம் பண்ணிட்டேன்,
நிறைய பாஸ்டர்கள் என் மேலே கையை வச்சு ஜெபிச்சிட்டாங்க. ஆனால் சுகங்கிறது மட்டும் கிடைக்கவே மாட்டுது. நான் என்ன பண்ணணும்? முதலாவது காரியம், healing take place when we forgive others. சுகம் அடைதல் எப்படி நடக்கும்னா, நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது. மன்னிக்கிறோமா? உங்க இருதயத்துல தான் நீங்க கேட்கணும். வெளிப்படையா பேசும் பொழுது, என் மனசுல எந்த கசப்பும் இல்லை பாஸ்டர், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், கரெக்டா? ஆனா உள்ள ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனாலதான் சங்கீதம் 103 வசனத்துல தெளிவா சொல்றாங்க, who forgive your sin, who forgive all your sin and heal all your diseases. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. முதலாவது என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன் நோய்கள் எல்லாம் சுகமாக்குறாரா? நல்லா கவனிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். வீட்டுல இருந்து கிளம்பி சர்ச்சுக்கு வரணும்னா அங்கிருந்து 5 நேரம் வந்துட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் போய் சட்டெல்லாம் போட்டுட்டு காடி எடுத்துட்டு வரோம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். அதே தான், ஒரு ஆர்டர் இருக்கு. முதலாவது மன்னிப்பு ரொம்ப முக்கியம். when you forgive, பல விஷயங்கள் உங்களை தேடி வரும். மன்னிக்க முடியலன்னா உங்களால வேற எந்த சிந்தனையும் வராது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சபைக்கு வரோம், சபைக்குன்னு இல்லை, இப்போ வெளியே எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம், திடீர்னு யாரையாவது பார்க்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மூஞ்சா இருக்கும், அவங்கனால நம்மளுக்கு சில உபத்திரவங்கள் வந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் ஒரு காத்து வீசும் பாருங்க, பயங்கரமான காத்து, ஒரு கோபம், ஒரு எரிச்சல். ஆனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சர்ச்சுக்கு வந்த அப்புறம், ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தது போல் நானும் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். நம்மளுக்குள்ளே ஒரு வேஷம் போட்டு கொண்டு திரிகிறோம் பிரியமானவர்களே. அது நம்ம அறியறது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை கவனிக்க போறோம். நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே. சிலவங்க அறியாம உங்களை காயப்படுத்திருக்கலாம். உங்களை யாரோ துரோகம் செஞ்சிருக்கலாம், பிட்ரேயல் பண்ணிருக்கலாம், உங்களை யாராவது அவமதிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களை விடுவிக்க தயாராயிருக்கிறாயா? மன்னிப்பதற்கு அந்த இருதயம் உனக்கு இருக்கிறதா? நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது அவர்களை விடுதலை செய்வதில்லை, உங்களையே விடுதலை செய்கிறீர்கள் பிரியமானது. நம்ம நினைக்கிறோம் நம்ம மன்னிக்கிறனால சரி போ பொழைச்சி போகும், பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். அது உண்மை. நீங்க தான் சமாதானத்தோடு போகுது. எனக்கும் நிறைய அந்த மாதிரி இருக்கு, கோபங்கள், தாபங்கள், சோதனைகள், வேதனைகள் நிறைய இருக்கு. ஆனா மன்னிக்கிற உள்ளம் வேணும். ஒருத்தவங்க நம்ம மன்னிக்கும் போதுதான் முகத்துல ஒரு செழிப்பும் புன்னகையும் இருக்கும். மன்னிக்காத வரைக்கும் நீங்க பாருங்களேன், அந்த மூஞ்சி உருன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா சில மூஞ்சிங்கள? ஏன்னா அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பு, அவங்களுக்குள்ள அந்த சில சூழ்நிலைகள் அவங்களை அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருக்கு. அதனால வர விளைவுகள் வியாதிகள். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. யாருக்கிட்டையாவது உங்களுக்கு மன ரீதியில உங்களுக்கு மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கா? மன்னிச்சிருங்க. ஒரு ஒப்புரவாதம். அவங்க கிட்ட உங்களால பேச முடியாட்டியும் பரவாயில்ல, இந்த சூழ்நிலை இங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே அவங்கள நான் மன்னிச்சுட்டேன், என் இருதயத்துல அவங்க மேல எந்த கசப்பும் இல்லை, I'm willing to forgive them. அவங்கள மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கேன். மன்னிக்க முடியாத என் இருதயம் இருந்தா கூட அந்த இருதயத்தை நீங்க கடினமான இருதயத்தை கொஞ்சம் லேஸ் ஆக்கி விடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்மளுக்கு இன்னைக்கு வேணும். இன்று என்னை காயப்படுத்திய அனைவரையும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. Just place your right hand on your chest.
ஆண்டவரே, என்னை காயப்படுத்துகிற யாரா இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கேன். எல்லா கசப்பையும் விட்டு விடுவேன். நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். எல்லா புண்பாடுகளையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்னை காயப்படுத்திருந்தா நான் விட்டுறேன் ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிடறேன். விடுதலையை தேர்ந்தெடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விடுதலை வேணும். இதை சுமந்துகிட்டு என்னால இத்தனை நாள் இருக்க முடியல ஆண்டவரே. சுகம் அடைதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே சொல்லி இயேசுவின் நாமத்துல நான் ஆண்டவரே உங்ககிட்ட நான் முறையிடுறேன் ஆண்டவரே. இந்த நாள், இந்த நிமிஷம் ஆண்டவரே, யாரு மேலாவது கசப்பு, வெறுப்பு ஏதாவது இருந்தா கர்த்தாவே நான் விட்டு விட்டு ஆண்டவரே ஒப்புரவாதல் ஆகி அப்பா ஒப்புரவாதல் ஆகி அப்பா ஒரு சமாதானத்தோடு இந்த பூமியிலே கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து கேட்டுக்கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமீன் சொல்றவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன செய்ய, சில நேரத்துல வசனத்தை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சிலவங்க தூங்கி விடுவாங்க. சிலவங்க எந்த இதுல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால மீட்டு கொண்டு வருதான் போதகருடைய வேலையாவே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஆமென். இரண்டாவது காரியம், healing take place when we stop living in the past. நாம் கடந்த காலத்தில் வாழ்வதை நிறுத்தும் போது சுகம் அடைதல் நமக்கு நடக்கும். ஐசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18 இருந்து 19 படிக்க கேட்போம். ஐசையா chapter 43 verse 18 to 19. போதும் சிஸ்டர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாரு? முந்தினவைகளை நினைச்சா என்ன? அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படி கஷ்டப்பட்ட அதை யோசிப்பாரு, அந்த வைராக்கியத்தோட நீ மேல வா சொல்றாங்களா இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா பைபிள்ல சொல்லுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? யாரா ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன பிரதர்? முடிஞ்சு போச்சு. அவர் அழகா சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு. அதை நினைச்சு இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரே வார்த்தை, முடிஞ்சிச்சு. அதுதான் சரியான வார்த்தை. முடிஞ்சத நினைச்சு என்ன இருக்கு? இப்ப ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு இது முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அவங்க கூட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ஒரு நண்பர் நம்மளை விட்டு விலகிட்டாங்க, திரும்பவும் அதையே நினைச்சுக்கிட்டு, ஒருத்தவங்க யாராவது நம்மளை ஏமாத்திட்டாங்க, திரும்பவும் அதையே நினைச்சுக்கிட்டு அதையே புலம்பிக்கிட்டு. பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த மாதிரி ஆட்கள் கூட பார்த்துருக்கோம். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நெகட்டிவ் வைப்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? நெகட்டிவ் வைப்ஸ்ங்கிறது வந்து எப்ப பார்த்தாலும் நான் பாஸ்டர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, பாஸ்டர் எனக்கு உடம்புலாம் வலிக்குது, பாஸ்டர் எனக்கு உடம்புலாம் வலிக்குது பாஸ்டர். அவர் ஆரோக்கியமா இருக்காரு. இதை நான் சொல்ல 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 அவருக்கு ஆமா எனக்கும் உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு. அதுதான் நெகட்டிவ் வைப்ஸ். என்ன நம்ம வாயில நம்ம பேசுறோம், எதை நம்ம பேசுறோம், எதை நம்ம அறிக்கை எடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். பலர் கடந்த கால காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள். ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான், ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில யாராவது வந்து பேசினா கூட இவங்களும் அவங்க மாதிரிதான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்களே டைரக்டர், திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி இவங்களே எல்லாம் முடிச்சிருவாங்க. நம்மளுக்கு வளர்ச்சி இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் வளர்ச்சி இல்லாம உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த கால தோல்வி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, எவ்ரி ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் ஒரு சக்சஸ் வரும். கரெக்டா? தோல்வியே இருக்கக்கூடாதுன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில தோல்வி இருக்கு. கடந்த கால நிராகரிப்பு, நம்மளை யாராவது வேணான்னு சொல்லிட்டா இனிமே மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். ஓ அவர் சொல்லிட்டாரு இனிமே மூஞ்சிலே முழிக்க வேண்டாம். அவர் ஏதோ ஒரு கோபத்துல சொல்லியிருப்பாரு, அதையே அவரும் பிடிச்சிட்டு இருக்க மாட்டார், அவரும் மன்னிப்பு கேட்டிருப்பாரு, நம்ம அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம். கடந்த கால அவமானம், கடந்த கால வேதனை. அவர்கள் சரீரத்தில் இங்கே இருக்கிறார்கள், ஆனால் மனதளவில் இங்கே இல்லை. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது வருவாங்க அங்கிருந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க பாஸ்டர். நம்மளும் உற்சாக மனதோடு போய் ஜெபிப்போம். ஜெபிக்கும் போதே ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்படி சொல்லும் போது நான் சொல்லுவேன், சிஸ்டர்
சில காரியங்களை நீங்க விட்டுடணும். அதை பத்தி நினைக்க கூடாது. விட்டுட்டு புது புது காரியங்களை பாருங்க, புதிய காரியங்களை நோக்கி போங்க. நானும் ட்ரை பண்றேன் பாஸ்டர், ஆனா அந்த மூஞ்ச பார்க்க 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 ஆண்டவரே என்னுடைய ஆவி பாதிக்கப்படுது அந்த இடத்துல. சோ மன ரீதியில நம்ம இங்க இருக்கோம், ஐ மீன் நம்ம இருக்கோம், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், பாஸ்டர் சொல்ற ஜெப இதெல்லாம் பிரேயர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளத்துல இதை வேற யாரும் கேட்க முடியாது. நம்ம தான் நம்மளை சோதிச்சு பார்க்க முடியும். only we can test ourselves. நம்ம தான் நம்மளை சோதிக்க முடியும், வேற யாரும் நம்மளை சோதிச்சு பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து கடந்த காலத்தை தாங்கி இருந்தால் தேவன் உங்களை எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனாலதான் நிறைய இடத்துல சுகம் கிடைக்க மாட்டேது. ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப முடியாம அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கும்போது நம்ம போய் ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணும் போதெல்லாம் நம்ம பாசிட்டிவான வார்த்தையை கொடுத்து அவங்களை எப்படியாச்சும் எழுப்பி, எசேக்கியா ராஜாக்கு எப்படி 15 வருஷம் ஆண்டவர் வாழ்க்கையை கூட்டி கொடுத்தாரோ அப்படிதான் நம்ம ஜெபிச்சு அவங்களை கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம். இவங்க இல்லை, இவங்க நம்மளுடைய லைஃபை இறக்கிடுவாங்க. 15 வருஷம் நம்ம வாழணும்னு நினைப்போம், அதை இவங்க இறக்கிடுவாங்க. பழச பேசி 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 பேசி. பிரியமானவர்கள், பழசுல நிக்காம புதுச நோக்கி போங்க. இன்னைக்கு உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஒரு மிஷின் 5 வருஷம் ஓடினாலே அதுல ஃபால்ட் வரும். இந்த மிஷின் 41 வருஷம் ஓடி இருக்கு. கண்டிப்பா அங்கங்க கொஞ்சம் டிங்கரிங் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அதுக்குன்னு வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு இல்லையே. அதையே நினைச்சு அதையே புலம்பி அதையே not going to happen. ஆமென். ஒரு தெளிவு நம்மளுடைய சிந்தையில வேணும். பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. என் கடந்த காலம் என்னை வரையறுக்காது. ஹல்லேலூயா. என் தோல்விகள் என்னை வரையறுக்காது. இயேசுவே என்னை வரையறுக்கிறார். என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவரே என்னை ஆசீர்வதிப்பார். இனி ஒரு பொழுதும் பழைய காரியங்களை குறித்து நான் பேச மாட்டேன். என்ன வேணாலும் என் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். முடிந்தது முடிந்தது, பழையவைகள் ஒழிந்தன. இங்கிருந்து நான் செல்லும் பொழுது புதிய காரியம், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் செல்ல போறேன். இயேசுவின் நாமத்தில் இதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். மூன்றாவது காரியம், இறுதி காரியம், healing take place when we speak life. நாம் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது சுகம் அடைதல் நிகழ்கிறது. நீதிமொழி 18:21, Proverbs 18:21. Hallelujah. நீதிமொழி 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மற்றவங்களை பேசுறது இல்லை, உங்களையே நீங்க டிக்ளரேஷன் பண்றது. நீங்க உங்களை என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொஞ்சம் முதிர் வயது உள்ளவர், இப்போ நான் நினைக்கிற ஒரு 80 வயசு இருக்கும். எப்பயுமே கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு நான் இன்னும் இளமையா இருக்கேன், ஐ அம் ஸ்டில் யங். உண்மையாவே அவர் யங்கா தான் இருக்காரு. அவர் வயசுக்கு கால் எதுவும் தடுமாறல, நல்லா தடாற்றமான மனுஷனா இருக்காரு. அப்போ ஒரு நாள் நான் கூப்பிட்டு கேட்டேன், நான் அவர் அப்பான்னு தான் சொல்லுவேன், அப்பா உங்களுடைய இளமைக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த வயசுல நான் தெரியல, ஆண்டவருடைய சமூகத்துல கண்டிப்பா அவர் மாதிரி இருக்கணும், இல்லை அதை விட நான் பெட்டரா இருக்கணும்னு யோசிக்கிறேன், என்ன காரணம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, உங்க வாயால நீங்க சொல்ற வார்த்தை தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஐ லுக் வெரி யங். நான் அப்படியே பார்த்தேன், சரி, ஐ லுக் வெரி யங். தொடர்ந்து நானும் அதே சொல்ல ஆரம்பிச்சேன். யங்கா இருக்கணும்னு தெரியாது, பட் கண்ணடியை பார்க்கும்போது நானே போய் சொல்லுவேன், ஆண்டவரே நான் யங்கா இருக்கேன், ஆண்டவரே எனக்கு எந்த வியாதியும் இல்லை, ஆண்டவரே இருக்குன்னு சொல்றாங்க, கொலஸ்ட்ரால்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, பட் எல்லாருக்கும் இருக்குமே, பட் அது என்னை எந்த விதத்திலையும் தாக்காது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை,
எப்பயுமே காலையில பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது பிரியமானவர்களே, இது என்னுடைய பிலாசபி, நான் ஜெயஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் நீங்களே வந்து பாஸ்டர் கிட்ட சாட்சி சொல்லுங்க. கட்டில் விட்டு எந்திரிக்கிறீங்களா, இதை தொடாதீங்க. இது ஒரு மூலையில் இருக்கட்டும். எந்திரிச்சு உட்கார்ந்த கையோட, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, இந்த கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. நான் எந்திரிக்கும் போது பலத்தோட உற்சாகத்தோடு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்து வேலைக்கு நான் கிளம்பணும். எனக்கு உங்க பலன் வேண்டும். இதை உங்க வாயால நீங்க அறிக்கை செய்யுங்க. சிலவங்க காலையில எந்திரிச்சோட வாவ் ஐ அம் ஆக்டிவ், பட் யூ ஆர் நாட் ஆக்டிவ் பை யுவர் செல்ஃப். நீங்க உங்களாலே ஆக்டிவா இல்லைங்க. ஆண்டவர் கொடுக்கிற பலன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சிலவங்க என்ன பேசுறாங்கன்னு பேச தெரியாம பேசி குழப்பி, அவரையும் குழப்பி, அவருடைய கடமையை அவர் செய்யணுமா இல்ல நீங்களே உங்க கடமையை செஞ்சுக்கிறீங்களான்னு புரிதல் இல்லாம நடந்துக்கிறாங்க. குடும்பத்துலதான் பிரச்சனை. மனைவி சொல்றது கணவனுக்கு புரியாது, கணவன் சொல்றது மனைவிக்கு புரியாதுன்னா பரலோகத்துல இருக்க தேவனுக்கும் நம்மளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம சொல்றது அவருக்கும் புரிய மாட்டேது, அவரும் அப்படியே யோசிக்கிறாரு இவனுக்கு என்னதான் வேணும். அதனால நம்ம பேசுற வார்த்தை மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். ஆமென். நீங்க தொடர்ந்து என்னால் முடியாது, என்னால முடியவே முடியாது, இவ கூடலாம் என்னால வாழவே முடியாது, கடைசி வரைக்கும் உங்களால வாழவே முடியாது. நான் எப்போதும் நோயாளி, இன்னைக்கு உடம்பு ஃபுல்லா சீக்கு இருக்கு. பிறந்ததுல இருந்து டயபெட்டிக், வளர்ந்ததுல இருந்து கொலஸ்ட்ரால். டாக்டருக்கு நிறைய விதமான நோய் டிசீஸ் பேர்லாம் தெரியும். இவங்க டாக்டரா இருக்க மாட்டாங்க, பட் இவங்களுக்கு நிறைய டிசீஸ் பேர்லாம் தெரியுது. நம்மளையே நம்ம சொல்லிக்கிறது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று புலம்புகிறது, என் ஆவி பலவீனம் அடைந்து விட்டது. இப்படி புலம்பி 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 புதன்கிழமை மட்டும் சபைக்கு வந்து பாஸ்டர் எனக்கு சுகம் வேணும் பாஸ்டர், மற்ற நாள்லாம் புலம்பிக்கிட்டே இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, சுகம் கிடைக்குமா பிரியமானவர்களே? சொல்லுங்க. உங்களுக்கே குழப்பமா இருக்கா இல்லையா? நம்ம பேசுற வார்த்தை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், இந்த மாதிரி சொல்லி பாருங்க. நீங்கள் தொடர்ந்து என்னால் முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா என் தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் முடியாத பட்சத்துல உங்களை தள்ளப்பட்டா கூட என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் எப்போதும் நோயாளி சீக்கா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். by his stripes I am healed. அவர் ஏங்க அவ்வளவு அடி வாங்கினாரு? எதுக்கு வாங்கினாரு? அவரை விளம்பரப்படுத்துறதுக்கா? இல்லையே. ஒவ்வொரு வாரில் அடிக்கும் பொழுது அது அந்த தழும்பு நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை யோசிக்கும் போது உங்க வாயால நீங்க சொல்ல மாட்டீங்க நான் சீக்காளி. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். டெய்லி இதை சொல்லுங்க. No weapon formed against me shall prosper. ஹல்லேலூயா. விசுவாசம் எழும்பட்டும். இப்படி சொல்லி சொல்லி அறிக்கை செய்யும் பொழுதுதான் பிரியமானவர்களே அற்புதத்தை நீங்க காண்பீங்க. இன்னைக்குமே இந்த ஹீலிங் பிரேயர்ஸ்க்கு வரும்போது மட்டும் நான் அடிக்கடி ஒன்னே ஒன்று சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சுகம் வேணும் பாஸ்டர். மன்னிச்சிட்டீங்களா எல்லாரையும்? உங்களை விரோதிச்சவங்க, உங்களை வெறுத்தவங்களெல்லாம் மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்க முடியல பாஸ்டர். அங்கே இல்லை, நீங்க மன்னிச்சுட்டு வாங்க, ஆண்டவரே உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். பழசுல இருந்து விடுதலை ஆயிட்டீங்களா? பழசையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மறக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், முடியல. அங்க போய் நில்லுங்க, மறந்துட்டு வாங்க. வரும்போதே ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். பேசுற வார்த்தை வாழ்க்கையை கொடுத்து பேசுறீங்களா இல்ல வாழ்க்கை முடிஞ்சிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா? கேட்பேன். அதே மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்றீங்களா? அந்த நிலைமை ஆண்டவர் உங்களோட பேசுவார்.
மறுபடியும் இங்கே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒவ்வொரு ஹீலிங் ப்ரேயர்ஸ்லையும் உங்கள் மைண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று தான். மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். பழசை நீங்கள் நினைச்சி இதோட விட்டு புதுசுக்கு நீங்கள் வரும் பொழுது ஒரு புதிய சரீரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய நாவலை நீங்கள் அறிக்கை செய்ய 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 புதிய சிருஷ்டியா நீங்க மாறுவீங்க. புதிய மனுஷனா நீங்க இருப்பீங்க. லேவியராகமம் 20:26 சொன்னபடி சிஸ்டர் படிங்க. Leviticus 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே ஆமென். நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஆமென். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு ஆமென். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து விட்டார். நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ரீதியில ஜீனேட்டிக். உங்க அம்மாக்கு இருந்தா உனக்கும் இருக்கும், உங்க அப்பாக்கு இருந்தா உனக்கும் இருக்கும். அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். அதை விசுவாசிக்காம என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து விட்டார், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல என்று சொல்லும் பொழுது you are different. ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் நம்புறேன். அவருடைய தயவுள்ள கரம் உங்களை தொட்டு சுகத்தை கொடுத்திருக்கு நான் நம்புறேன். இங்கிருந்து நீங்க செல்லும் பொழுது விசேஷகரமான ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்க செல்லுங்க. Thank you. God bless you.